வணக்கம் நண்பர்களே. துரோண அகாடமிலிருந்து நான் உங்கள் நிறைமதி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 1806 நடந்த வேலூர் கழகம் பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த வேலூர் கழகம் டாபிக் பாத்தீங்கன்னா யூனிட் 6ல கவர் ஆகும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். இதுல இருந்து ப்ரீவியஸ் இயர்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க. அதையும் நம்ம சேர்த்து இந்த வீடியோல பார்த்துருந்தோம். சரிங்களா? நீங்க இந்த வீடியோ பார்க்கறதோட மட்டும் இல்லாம கையில ஒரு பேப்பர் பென் எடுத்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டே வந்துருங்க. ஓகேங்களா? வேலூர் கழகம். இந்த வேலூர் கழகம் எப்ப நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை 10, 1806. சரிங்களா? யாருக்கு இடையில நடந்தது அப்படின்னா நம்ம இந்திய சிப்பாய்கள் அப்படின்னா நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் வந்து பிரிட்டிஷோட படையில சேர்ந்ததுனால பிரிட்டிஷ் வந்து இந்திய சிப்பாய்கள் அப்படின்னு நினைச்சாங்க. சரிங்களா? நம்ம இந்திய ராணுவ படை வீரர்களை இந்திய சிப்பாய்கள் அப்படின்னு நினைச்சாங்க. இந்த வேலூர் கழகம் யாருக்கு இடையில நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்திய சிப்பாய்களுக்கும் பிரிட்டிஷ்க்கும் இடையில தான் நடந்துச்சு. சரிங்களா? எங்க நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது வேலூர் கோட்டையில. இந்த கோட்டை தான். சரிங்களா? வேலூர் கோட்டை எங்க இருந்தது? வேலூர்ல. வேலூர் வந்து நம்ம இப்ப மாவட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த 1800 காலகட்டத்துல வேலூர் ஆனது ஒரு பிளேஸா தான் இருந்துச்சு. எந்த மாவட்டத்துல அப்படின்னு பார்க்கும்போது ஆற்காடு. சரிங்களா? ஆற்காடு அப்படின்னு ஒரு மாவட்டம் இருந்துச்சு. அந்த மாவட்டத்துல இருந்த ஒரு பிளேஸ் தான் இந்த வேலூர். சரிங்களா? இந்த வேலூர்ல தான் இந்த வேலூர் கோட்டையானது இருக்கு. இந்த வேலூர் எப்படி பிரிட்டிஷோடைய கண்ட்ரோல்ல வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்ப காலகட்டத்துல விஜயநகர அரசு. சரிங்களா? விஜயநகர பேரரசர்கள். நம்ம இந்தியாவானது பல அரசுகளால ஆளப்பட்டது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். விஜயநகர அரசர்கள் கிட்ட இருந்து பல அரசுகளால இந்த கைமாறி வந்தது அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். விஜயநகர அரசர்கள் கிட்ட இருந்து நாயக்கர்கள். சரிங்களா? அவங்க வந்து தங்களுக்கு கீழே முழுசா வந்த அந்த இந்தியா முழுவதும் வந்து அவங்களால விஜயநகர அரசர்களால ரூல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாயக்கர்களை நியமிப்பாங்க. சரிங்களா? இந்த நாயக்கர்கள் கிட்ட வந்துடுச்சு இது இந்த வேலூர் வேலூர் கோட்டை. சரிங்களா? நாயக்கர்கள் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நாயக்கர்கள் கிட்ட இருந்து பிஜப்பூர் சுல்தான் கையில வந்துருச்சு இது இந்த வேலூர் கோட்டை. சரிங்களா? பிஜப்பூர் சுல்தான் கிட்ட இருந்து யார்கிட்ட வந்தது அப்படின்னா மராத்தியர்கள். சரிங்களா? மராத்தாஸ் கையில வந்துச்சு. இந்த மராத்தியர்கள் கிட்ட இருந்து அதாவது ஒரு பல பேரரசாலும் ஆளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கோம். எல்லாருமே வந்து தோற்கடிச்சு ஆடுதும் தனக்கு முன்னாடி இருந்த அரசர்களை வந்து தோற்கடிச்சு அவங்களுடைய ஆட்சி பிடிப்பாங்க இல்லையா? அப்படிதான் வந்து இந்த வேலூர் கோட்டையானது மாறி மாறி வந்துச்சு. கடைசியா இந்த மராத்தியர்கள் கிட்ட இருந்து யார் கையில வந்துச்சு அப்படின்னா நவாப்கள் கையில வந்துருச்சு. சரிங்களா? ஆற்காடு நவாப். இப்ப இந்த ஆற்காடு நவாப் கிட்ட இருந்துதான் இந்த வேலூர் கோட்டையானது பிரிட்டிஷ் கையில வந்துச்சு. ஓகேங்களா? இதற்கிடையில இந்த வேலூர் கோட்டையை யாரு கட்டினாங்கன்னு பாத்தீங்கன்னா நாயக்கர்கள். சரிங்களா? நாயக்கர்களான சின்ன பொம்மை நாயக்கர், திம்மரெட்டி நாயக்கர், இவங்க தான் இந்த வேலூர் கோட்டையை கட்டியவர்கள். சரிங்களா? இந்த வேலூர் கோட்டையில பார்த்தோன்னா ஜலகண்டேஸ்வரர் கோவில் இருக்கும். இந்த கோவிலை யாரு கட்டினது அப்படின்னு பார்க்கும்போது சின்ன பொம்மை நாயக்கர் தான் கட்டினாரு. சரிங்களா? ஜலகண்டேஸ்வர டெம்பிள், சின்ன பொம்மை நாயக்கர். இதே வந்து கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? இந்த வேலூர் கோட்டையை கட்டியவங்க யாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆனா இந்த டெம்பிளை கட்டினது யாருன்னா சின்ன பொம்மை நாயக்கர். ஓகேங்களா? இந்த வேலூர் கோட்டையை சுத்தி எதிரிகள் வந்து ஈஸியா வந்து இந்த வேலூர் கோட்டையில நுழைய முடியாத அளவுக்கு அகழிய வந்து உருவாக்கி வச்சிருந்தாங்க. அதாவது முழுவதும் தண்ணீரால் சூழப்பட்டிருந்தது அந்த வேலூர் கோட்டை. சரிங்களா? அந்த ஈஸியா யாரும் தண்ணீரை நீந்தியும் வந்து வர முடியாத அளவுக்கு 10,000 முதலைகளை வந்து அந்த அகழில வந்து விட்டு சரிங்களா? அகழில விட்டு வளர்த்தாங்க. யாரு? இந்த நாயக்கர்கள் காலத்துலதான். சரிங்களா? இப்ப நம்ம வேலூர் கழகத்துக்கு வரலாம். இந்த வேலூர் கழகம் நடக்கும்போது ஆஹ் இந்தியாவுடைய தலைமையாளரா யார் இருந்தாங்க அப்படின்னா சர் ஜார்ஜ் பார்லோ. சரிங்களா? இந்தியாவுடைய தலைமை ஆளுநர் சர் ஜார்ஜ் பார்லோ. இந்த வேலூர் கழகம் நடக்கும்போது சென்னையுடைய ஆளுநரா யார் இருந்தாங்கன்னா வில்லியம் பெண்டிங். சரிங்களா? சென்னை ஆளுநர் வில்லியம் பெண்டிங். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த வேலூர் கழகம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி 1792 மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர். சரிங்களா? மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர்ல கிழக்கிந்திய கம்பெனிக்கும் திப்புவுக்கும், அதாவது மைசூர் மன்னரா யார் இருந்தாங்கன்னா திப்பு. மொத்தம் வந்து மைசூர் போர்களை 4 மைசூர் போர் நடந்திருக்கும் பிரிட்டிஷ் இடையில. அதுல திப்பு சுல்தான் கூட நடந்தது இந்த மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர். இந்த மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போருடைய முடிவுல திப்பு சுல்தான் வந்து தோத்துட்டு இருப்பாரு. அதனால வந்து பிரிட்டிஷ் கூட வந்து ஒரு உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. சரிங்களா? அந்த உடன்படிக்கையின்படி பிரிட்டிஷ் கிட்ட திப்பு சுல்தான் வந்து 2 பிளேஸ் வந்து கொடுத்துருவார்.
திண்டுக்கல், சேலம். சரிங்களா? இப்ப இந்த திண்டுக்கல், சேலமும் பிரிட்டிஷுடைய கண்ட்ரோல்ல வந்துருது. அதுக்கப்புறம் 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போர். சரிங்களா? 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போர்ல திப்பு சுல்தானையே வந்து கொன்னுடுவாங்க. அவரே வந்து இறந்துருவாரு. சரிங்களா? இறந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும்? உடன்படிக்கை எதுவும் போட முடியல. அப்ப அந்த பிளேசஸ் திப்பு சுல்தான் கண்ட்ரோல்ல இருந்த பிளேசஸ் எல்லாருமே பிரிட்டிஷ்க்கு வந்து சொந்தமாயிடும் இல்லையா? அப்படிதான் இந்த கோயம்புத்தூரை வந்து இணைச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பாளையக்கார முறையை ஒழிச்சாங்க இல்லையா? பாளையக்காரர்கள் புரட்சி நம்ம பார்த்திருப்போம். அந்த 5 கேரக்டர்ஸ் யார் யாரு அப்படின்னா, பூலித்தேவர், வேலு நாச்சியார், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, இவங்க எல்லாருமே வந்து அடக்கி கடைசியில வந்து கொண்டுட்டு இருப்பாங்க. ஆனா வேலு நாச்சியார் மட்டும் நோயால தான் இருந்திருப்பாங்க. எல்லாரையும் கொண்டதுக்கு அப்புறம் பாளையக்கார முறையை ஒழிச்சாங்க இல்லையா? அந்த கர்நாடக உடன்படிக்கையின் படி. கர்நாடக உடன்படிக்கை எப்ப போட்டாங்கன்னா 1201 போட்டு பாளையக்கார முறையை ஒழிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பாளையக்காரர்கள் எல்லாருமே வந்து வேலூருக்கு மைக்ரேட் ஆகி வந்துருவாங்க. சரிங்களா? அவங்களை எதிர்த்து இப்ப யாருமே வந்து கிடையாது. 1801 அந்த பாளையக்காரர்களுடைய ஒழிக்கும் போது, அதாவது பாளையக்காரர் கூட புரட்சி நடக்கும்போது அவங்களுக்கு துணை இருந்தவர் யாரு அப்படின்னா இந்த ஆற்காடு நவாப் தான். சரிங்களா? கடைசியில இந்த ஆற்காடு நவாப்பியே விசுவாசமா இல்ல, விசுவாசமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சுமத்தி அதிகப்படியான பிளேசஸ் வந்து ஆற்காடு நவாப் கிட்ட கட்டாயமா வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. யாரு? பிரிட்டிஷ். சரிங்களா? அப்படி வாங்கின பிளேசஸ் தான் இந்த பிளேசஸ்லாம். வட ஆற்காடு, தென் ஆற்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி. சரிங்களா? இப்ப வந்து பிரிட்டிஷ் கையில என்ன ஆகுது? மதராஸ் மாகாணத்துல அதிகப்படியான பிளேசஸ் வந்து பிரிட்டிஷுடைய கண்ட்ரோல்ல வந்துருது. அப்புறம் இந்தியா முழுவதும் பார்க்கும்போது முக்கால் வாசி பிளேசஸ் வந்து பிரிட்டிஷுடைய கண்ட்ரோல்ல வந்துருது. சரிங்களா? அப்ப பிரிட்டிஷ் தான் வந்து நம்ம இந்திய மக்களை அடக்கியிருப்பாங்க. இப்ப இந்த வேலூர் கழகம் யாருக்கு இடையில, அதாவது அவங்கள பிரிட்டிஷ் எதிர்த்து யார் யார் வந்து ஒன்னா சேர்ந்து இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சிற்றரசர்கள். சிற்றரசர்கள் யாரு? சிற்றரசர்கள் யாரு அப்படின்னா ஒரு குறுகிய பகுதி, அதாவது ஒரு சின்ன பிளேசஸ ரூல் பண்றவங்க, சுதந்திரமா ரூல் பண்றவங்க தான் சிற்றரசர்கள் அப்படின்னு சொல்றோம். நிலச்சுவான்தாரர்கள். நிலச்சுவான்தாரர்கள் அப்படின்னா அவங்களுக்குன்னு வந்து ஒரு சொந்த நிலமானது இருக்கும். அந்த சொந்த நிலத்துல விவசாயிகளை விட்டு வேலை பார்க்கறவங்க. சரிங்களா? அவங்கதான் நிலச்சுவான்தார். அதிக நிலத்தை வச்சிருக்கிறவங்க. இவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக என்ன நோக்கம், இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது? பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து இந்த வேலூர் கழகத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்களுடைய நோக்கமே என்னவா இருந்ததுன்னா அந்நிய ஆட்சியை தூக்கி எறியணும். அதுதான் வந்து இவங்களுடைய நோக்கமா இருந்துச்சு. அதுக்கான டைம் எப்ப வந்து இந்த பிரிட்டிஷ் வந்து வீழ்த்தலாம் அப்படின்றதுக்காக கரெக்டான நேரம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அமைதியான முறையில் தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்படி அவங்களுக்கு கிடைச்ச நல்ல டைம் தான் இந்த வேலூர் கழகம். சரிங்களா? அப்படிதான் இந்த வேலூர் புரட்சியில இவங்க எல்லாருமே சேர்ந்து ஈடுபடுறாங்க. சரிங்களா? இந்த வேலூர் கழகத்துக்கான ரீசன் என்னன்னு பார்க்கும்போது 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர். சரிங்களா? இந்த 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர்ல ஒரு சில பிளேசஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம போர் இழப்பீடா இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க? போர் இழப்பீடா நீ இவ்வளவு ரூபாய் வந்து எனக்கு கொடுக்கணும், அது கொடுக்குற வரைக்கும் உன்னோட ஃபேமிலியை நான் வந்து ஜெயில வச்சிருப்பேன் அப்படின்றது உடன்படிக்கை போட்டுக்கிட்டாங்க. சரிங்களா? எந்த போரோட முடிவுல? 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போருடைய முடிவுல. அப்படி அந்த பணம் கொடுக்குற வரைக்கும் அவங்களுடைய ஃபேமிலி பிடிச்சு வேலூர் கோட்டையில தான் சிறை வச்சிருக்காங்க. சரிங்களா? இது ஒரு ரீசன். இப்ப 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போருடைய முடிவுல திப்பு சுல்தானையே வந்து கொன்னுட்டாங்க இல்லையா? அப்ப திப்பு கிட்ட வேலை பார்த்த பணியாளர்கள், இராணுவ படை வீரர்கள் எல்லாருமே என்ன ஆவாங்க? வேலை இழந்துதான் இருப்பாங்க. அப்ப அவங்க கிட்ட இருந்த அவங்களுக்கு ஒரு தலைமையும் சரியான தலைமையும் இல்லை. தலைமையை வந்து இறந்ததுக்கு அப்புறம் வாழ்வாதாரம் வந்து பெரிய பாதிப்பா தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வேலை இல்லை. சரிங்களா? இந்த பாதிக்கப்பட்ட வீரர்கள், பணியாளர்கள் இவங்க கிட்ட இருந்துதான் இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க? ஒரு 3000 பேருடைய சொத்துக்களை வந்து பறிமுதல் செஞ்சுக்கிட்டாங்க. சரிங்களா? அவங்க கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம திப்புவே வந்து இருந்துட்டாரு. அவர் ரூல் பண்ண பிளேசஸ் எல்லாருமே வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிட்டாங்க. யாரு? இந்த பிரிட்டிஷ் தான். சரிங்களா? இப்ப வேலை இழந்த என்ன பண்றாங்க? எல்லாரும் வேலூருக்கு மைக்ரேட் ஆகி வராங்க. வேலூருக்கு இடம்பெயர்ந்து வராங்க. அப்படி வேலூருக்கு இடம்பெயர்ந்து வரும்போது தான் அந்த பாளையக்காரர்களால பாளையக்காரருடைய தலைமை தாங்கி 5 பேர், அந்த 5 கேரக்டர்ஸ் வந்து இருந்துட்டாங்க. அப்ப அந்த பாளையக்காரன்னா யாருன்னு சொல்லியிருந்தோம்? நாயக்கர்களுக்கு ராணுவ உதவி செய்யறவங்க தான் பாளையக்காரர்கள். சரிங்களா? அவங்களுக்கு என்ன தெரியும்? வேலை தெரியும். ராணுவ வீரர்களா வேலை செய்ய தெரியும். அப்ப அந்த ராணுவ வீரர்கள்லாம் அவங்களுக்கும் வந்து வேலை இல்லை. இந்த மைசூர்ல இருந்த திப்பு கூட பணியாற்ற வீரர்களுக்கும் வேலை இல்லை. இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க? வேலூருக்கு இடம்பெயர்ந்து வராங்க. அப்படி வேலூருக்கு இடம்பெயர்ந்து வரும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை ராணுவம் தான். அப்ப உடனே வந்து என்ன பண்றாங்க? அவங்களுடைய வாழ்வாதாரத்தின் அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுதான் ஆகணும். அப்ப பிரிட்டிஷுடைய ராணுவ படையிலே போய் சேர்ந்துக்கிறாங்க. சரிங்களா? நம்ம இந்திய படை வீரர்கள். அப்படி சேர்ந்த இந்திய படை வீரர்களை தான்
சிப்பாய்கள் அப்படின்னு அழைச்சாங்க. சரிங்களா? யாரு? இந்த பிரிட்டிஷ். அப்ப இந்தியர்கள் தான் அதிக அளவு இருந்தாங்க. அதிக அளவு இந்தியர்கள் தான் பிரிட்டிஷுடைய படையில இருந்தாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம இந்திய ராணுவ சிப்பாய்கள், சிப்பாய்கள் அப்படின்னாலே இந்திய ராணுவ படை வீரர்கள் தான் ஞாபகம் வரணும் உங்களுக்கு. சரிங்களா? இந்திய ராணுவ படை வீரர்களுக்கு குறைவான ஊதியம் கொடுத்தாங்க. பதவி உயர்வும் அதிகமா கொடுக்கல. சரிங்களா? இவங்களுக்கு அதிகமா கொடுக்கப்பட்ட பதவி எதுனா சுபேதார் லெவல் மட்டும்தான். சரிங்களா? இது வந்து ஒரு ராணுவ பதவி. இதெல்லாம் வந்து மனசுலயே வச்சுட்டு ஒரு கோபத்துடனே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன பண்றது? சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம இந்த பிரிட்டிஷ் கிட்டே வந்து ஒர்க் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த இதை வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. திப்புவுடைய குடும்பத்தினர் எந்த கோட்டையில சிறை வச்சாங்க, அதாவது எந்த இடத்துல சிறை வச்சாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப இந்த முழுமையா உடனடியா இந்த வேலூர் கழகத்துல ஈடுபட என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது வேலூர் கோட்டையுடைய ராணுவ படை தளபதியா யார் இருந்தாங்க அப்படின்னா சர் ஜான் கிரடாக். சரிங்களா? எங்க வேலூர் கோட்டையில. ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. சர் ஜான் கிரடாக்கையும் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க அவரை பத்தி. இவர் என்ன பண்றாரு? வேலூர் கோட்டையில இருந்த படை வீரர்களுக்கு ஒரு புதுசா வந்து ஒரு ரூல் வந்து கொண்டு வராரு. சரிங்களா? அதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி தான் வைக்கிறாரு. ஆனா முழுசா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. சரிங்களா? அந்த புதிய ராணுவ முறை என்ன அப்படின்னா இந்த கோட்டையில இருக்கிற வீரர்கள் எல்லாருமே நெற்றியில வந்து பட்டை போடக்கூடாது, குங்குமம் வைக்கக்கூடாது, நாமம் போடக்கூடாது, எதுவுமே வந்து உங்களுடைய சமயம் சார்ந்து எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தடை விதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மீசையை வந்து எல்லாரும் ஒரே மாதிரியே வெட்டணும், மழிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ரூல். சரிங்களா? இது மட்டும் இல்லாம எரியிற நெருப்ப மேலும் எண்ணெய் ஊத்துற மாதிரி இந்த அக்னியும், இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா துணை படை தளபதி, துணை ராணுவ படை தளபதி சர் ஜான் கிரடாக். சரிங்களா? துணை ராணுவ படை தளபதி அக்னியு. இவர் என்ன பண்றாருன்னா ஜூன் 1806 இந்த வேலூர்ல ஒர்க் பண்ண ராணுவ படை வீரர்களுக்கு புதிய ஒரு விதியை வந்து இவர் ஒரு புதிய விதியை கொண்டு வராரு. என்ன அப்படின்னா புதிய தலைப்பாகையை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. நீங்க இந்த தலைப்பாக தான் இதுக்கப்புறம் அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கொண்டு வராரு. சரிங்களா? இதை வந்து அக்னியு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால அக்னியு தலைப்பாகை என அழைக்கப்பட்டது. சரிங்களா? இதையும் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த தலைப்பாகை, அதாவது அந்த அக்னியு தலைப்பாகையில அது மேல இருந்த ரிப்பன் மற்றும் குஞ்சம். சரிங்களா? இது வந்து எதால செய்யப்பட்டிருந்தது அப்படின்னா மிருகத்தோல்ல செய்யப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லை, எந்தெந்த மிருகத்தோல் அப்படின்னா பசு மற்றும் பன்றி. சரிங்களா? பசு வந்து இந்துக்கள் வணங்கக்கூடிய ஒரு புனிதமான விலங்கு. பன்றி வந்து முஸ்லிம்கள் வெறுக்கக்கூடிய ஒரு விலங்கு. சரிங்களா? இதால செய்யப்பட்டது இதை தெரிஞ்சு ரொம்ப வந்து கோபம் அடைஞ்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்தாங்க. அந்த யூனிஃபார்ம்ல வந்து ஒரு சிலுவை இருந்துச்சு. இது வந்து ஐரோப்பியர்களுடைய சிலுவை. சரிங்களா? ஐரோப்பியருடைய சிலுவை இருந்துச்சு. இதை தெரிஞ்சுட்டு இன்னும் வந்து கோபம் அடைஞ்சிடறாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம இந்திய ராணுவ படை வீரர்களுக்கு நம்மளுடைய சமயத்தை வந்து மீறி செயல்படுற மாதிரி அவங்களுக்கு ஒரு தோணுச்சு. சரிங்களா? அவங்களுக்கு ஒரு தாட் அப்படி இருந்துச்சு. இதனால அது மட்டும் இல்லாம நம்ம இந்திய சிப்பாய்களை வந்து தாழ்வாகவும் நடத்தினாங்க, பாரபட்சமும் காட்டினாங்க. சரிங்களா? இந்து முஸ்லீம் இவங்கெல்லாம் வந்து பிரிச்சு பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் படை வீரர்களுக்கு வந்து குறைவான வேலையும் நம்ம இந்திய படை வீரர்களுக்கு அதிகமான வேலையும் கொடுத்து தாழ்வாக நடத்தினாங்க. ஓகேங்களா? இதுதான் அந்த அக்னியு தலைப்பாகை. ஓகேங்களா? இதனுடைய முதல் எதிர்ப்பு எந்த இடத்துல, அதாவது எந்த படைப்பிரிவில் வெளிப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது 1806 மே 6. சரிங்களா? இந்த எதிர்ப்பு நடக்கிறதுக்கு முன்னாடிதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, முழுவதும் நடைமுறைக்கு கொண்டு வராங்க. ஓகேங்களா? இதோட முதல் எதிர்ப்பு 1806 மே 6 நடந்துச்சு. வேலூர்ல இருந்த 4வது ரெஜிமெண்ட் படைப்பிரிவு. ரெஜிமெண்ட் அப்படின்னா ஒரு பெரிய படைப்பிரிவு. சரிங்களா? அந்த பெரிய படைப்பிரிவு கீழ் தான் இந்த 2ஆம் படைப்பிரிவு, 3ஆம் படைப்பிரிவு அப்படின்ற சிறிய படைப்பிரிவு தான் இருப்பாங்க. இந்த 4வது ரெஜிமெண்ட் 2ஆம் படைப்பிரிவினர் தான் முதல் எதிர்ப்புல வந்து இந்த வேலூர் கழகத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க கிட்ட இருந்தா முதல் எதிர்ப்பே வெளிப்பட்டுச்சு. அப்படி இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த தலைப்பாகையை நாங்க அணிய மாட்டோம் அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சாங்க. சரிங்களா? இந்த இப்ப என்ன பண்றாங்க, இந்த பிரிட்டிஷ் யார் வந்து மறுப்பு தெரிவிச்சது அவங்களை கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையிடுறாங்க. 4வது ரெஜிமெண்ட் 2ஆம் படைப்பிரிவினர்கள் இவங்கதான் வந்து அந்த எதிர்ப்பு தெரிவிச்சவங்க. இவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிற டைம்ல அந்த இடத்துல ஒர்க் பண்ணோம் இல்லையா, இவங்களுக்கு பதிலா வந்து 23வது படைப்பிரிவு. சரிங்களா? இவங்களுக்கு பதிலாக 23வது ரெஜிமெண்ட்
2ஆம் படைப்பிரிவு இவங்களை வந்து அந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. எந்த இடத்துக்கு? 4வது ரெஜிமெண்ட் 2ஆம் படைப்பிரிவு வீரருக்கு படிதான் இவங்களை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. ஓகேங்களா? இந்த விசாரணை, அதாவது 4வது ரெஜிமெண்ட் 2ஆம் படைப்பிரிவு இவங்களை கூப்பிட்டு வந்து ஒரு விசாரணை பண்றாங்க. அதுல ஒரு சில பேர் வந்து மன்னிப்பு கேட்டுறாங்க. ஆனா ஒரு இந்து, ஒரு முஸ்லிம், இவங்க மட்டும் மன்னிப்பே வந்து கேட்கல. சரிங்களா? அதனால இவங்களை என்ன பண்றாங்க, 900 சவுக்கடி கொடுக்குறாங்க. சரிங்களா? இவங்களை கூப்பிட்டு 500ல இருந்து 900 சவுக்கடி கொடுக்குறாங்க. ஒரு 10 சவுக்கடி கொடுத்தாலே தோல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துடும். எந்த அளவுக்கு வந்து இவங்க குடும்பம் இருக்கிறாங்க அப்படின்றத பாருங்க. 500ல இருந்து 900 சவுக்கடி. இவங்க எல்லா வீரர்களையும் கூப்பிட்டு அவங்க முன்னாடியே இந்த தண்டனை கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்பதான் வேற யாரும் இது மாதிரி மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தி ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. யாரு? இந்த பிரிட்டிஷ்கள். சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்து முஸ்லிம் வீரர்களும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு படைப்பிரிவுல தான் இந்த எதிர்ப்பானது வெளிப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த கோட்டையில இருந்த எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு பிளான், பிரிட்டிஷ்க்கு எதிராக ஒரு பிளான் போடுறாங்க. சரிங்களா? இந்து முஸ்லிம் வீரர்களும் இது ஒன்னா சேர்ந்து பிரிட்டிஷ் எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பதே ஹைதர் இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திப்புவுடைய மூத்த மகன். சரிங்களா? திப்புவுடைய ஃபேமிலியே வந்து ரொம்ப வந்து பெரிய ஃபேமிலி. அந்த ஃபேமிலியும் அவங்களுடைய மகன்களும் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த வேலூர் கோட்டையிலே வந்து அரைச்சிட்டாங்க. சரிங்களா? திப்புவுடைய மூத்த மகனை வந்து தலைமையா வச்சு ஒரு பிளான் போடுறாங்க. என்ன பிளான் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பிளான்ல யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகுறா அப்படின்னா, வேலூர்ல கோட்டையில இருந்த கிளர்ச்சிக்காரர்கள். கிளர்ச்சிக்காரங்கன்னா ராணுவ சிப்பாய்கள், இதர ஊழியர்கள். சரிங்களா? ஆற்காடு, மைசூர், ஹைதராபாத் இந்த பிளேசஸ்லாம் இருந்த கழகக்காரர்களும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. என்ன பிளான் அப்படின்னா, இந்த வேலூர் கோட்டையில இருந்து பிரிட்டிஷ் எப்படியாச்சும் வெளியேற்றணும் அப்படின்றதான் இவங்களுடைய பிளான். அந்த பிளானுக்கான டேட்டையும் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. எப்ப அப்படின்னா 1806 ஜூலை 13. சரிங்களா? இந்த டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த டேட்டை தான் நம்ம இந்த பிரிட்டிஷை வந்து இங்க இருந்து வேலூர் கோட்டையில இருந்து வெளியேற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானும் போடுறாங்க. தீர்மானமும் பண்ணியாச்சு. ஆனா 1806 ஜூலை 9 நைட்டு இதை வந்து முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சரிங்களா? இதுதான் இங்க மிகப்பெரிய பாதிப்பா பின்னாடி இருக்கும். இந்த வேலூர் கழகத்துல ஒரு மிகப்பெரிய பாதிப்பா இருந்ததே இந்த டேட் சேஞ்ச் பண்ணதுதான். சரிங்களா? ஜூலை 9ஆம் தேதி நைட்டே வந்து எப்பவும் போல ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி தான் செக் பண்ணுவாங்க. அந்த எல்லாரும் படையிறெல்லாம் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்றாங்களா அப்படின்றத செக் பண்றது ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி தான். ஆனா அன்னைக்கு நைட்டு மட்டும் பிரிட்டிஷ் அதிகாரி என்ன பண்றாரு, ஜமேதார் ஷேக் காசிம் வந்து அனுப்புறாரு. சரிங்களா? இவர் வந்து ஒரு இந்திய படை வீரர். சரிங்களா? இந்திய படை வீரர். யாரு? ஜமேதார் ஷேக் காசிம். ஜமேதார் அப்படின்னா ஒரு இராணுவ பதவி. சுபேதார், ஜமேதார் அப்படின்றது ஒரு இராணுவ பதவி தான். ஜமேதார் ஷேக் காசிம் வந்து அனுப்புறாரு. அப்புறம் இந்த வேலூர் கழகம் முடிஞ்ச அப்புறம் தான் தெரிஞ்சது இவர் தான் வந்து இந்திய சிப்பாய்கள் கூட இருந்து ஒரு பெரிய வேலை பார்த்தவர், முக்கிய குற்றவாளியா இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து சொல்றாங்க. யார? ஷேக் காசிம். சரிங்களா? இந்திய சிப்பாய்களுக்கு இன்னொருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. யார் அப்படின்னா ஜமாலுதீன். இவர் என்ன பண்ணாரு, அந்த இந்திய ராணுவ படை வீரர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்திய சிப்பாய்கள், அவங்க எல்லாரும் அவங்களுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க, அதாவது இந்திய அதிகாரி. சரிங்களா? அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ரகசியமா வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இப்படிதான் அந்த பேச்சுவார்த்தையானது இப்படிதான் இருந்துச்சு. பிரிட்டிஷ்க்கு தெரியாம தானே இந்த பேச்சுவார்த்தை நடத்த முடியும். அந்த பிரிட்டிஷ் படை வீரர்களும் இருப்பாங்க, இந்திய படை வீரர்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாம பண்ணணும்னா ரகசியமா தான் இதை பிளானே பண்ண முடியும். அப்படி ஹெல்ப் பண்ணவர் தான் இந்த ஜமாலுதீன். சரிங்களா? இவர் அந்த ரகசிய பேச்சுவார்த்தையில என்ன சொன்னாரு அப்படின்னா, பாளையக்காரருக்கு நான் ஒரு லெட்டர் போட்டிருக்கிறேன், என்ன எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் போட்டிருக்கிறேன். அந்த பாளையக்காரர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 8 நாள் வந்து வெயிட் பண்ணுங்க, நான் வந்து 10,000 வீரர்களை வந்து அனுப்புறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யாரு? இந்த பாளையக்காரர்கள். சரிங்களா? அப்ப பாளையக்காரர்கிட்ட இருந்து நமக்கானது ஹெல்ப் வரப்போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரகசிய பேச்சுவார்த்தையில சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நான் பூர்ணையா கிட்ட உதவி கேட்டிருக்கிறேன். பூர்ணையா யாருன்னு பாத்தீங்கன்னா திப்புவுடைய அமைச்சர். சரிங்களா? திப்பு வந்து மைசூர் மன்னரா இருந்தவர், அவருக்கு கீழே அமைச்சரா இருந்தவர் தான் இந்த பூர்ணையா. அப்ப அந்த திப்பு சுல்தானே இருந்ததுக்கு அப்புறம் இந்த அமைச்சருடைய கண்ட்ரோல்ல பிரிட்டிஷ், அதாவது திப்பு சுல்தான் கிட்ட வேலை பார்த்த ஊழியர்கள் எல்லாருமே இந்த அமைச்சர்கள் கூட இருப்பாங்க இல்லையா, அந்த பூர்ணையா என்ன சொல்றாரு, நான் என்கிட்ட இருக்கிற ஊழியர்கள் எல்லாரையும் வந்து ராணுவ படை வீரர்களையும் உங்களுக்கு அனுப்புறேன் ஹெல்ப்புக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. யாரு? பூர்ணையா. சரிங்களா? இதற்கிடையில ஜூலை 10ஆம் தேதி விடியற் காலையே, சரிங்களா, அதிகாலையிலேயே 1வது மற்றும் 23வது படைப்பிரிவு இவங்கதான் வந்து இந்த கழகத்தையே முதல்ல ஸ்டார்ட் பண்றாங்க. சரிங்களா?
இதே வந்து கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. முதலில் கழகத்தில் ஈடுபட்டவங்க யாரு அப்படின்னா முதலாவது மற்றும் 23வது படைப்பிரிவு. இங்க ஒண்ணு வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். முதல் எதிர்ப்பு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது இங்க பாருங்க, 4வது ரெஜிமெண்ட் 2வது படைப்பிரிவு முதல் எதிர்ப்பு தான். இந்த கழகத்தையே தொடங்கி ஸ்டார்ட் பண்ணவங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த கழகமே ஸ்டார்ட் பண்ணவங்க, அதாவது அடிச்சு துப்பாக்கியில கொண்டுட்டு கழகத்தை ஸ்டார்ட் பண்ணவங்க அப்படின்னு கேட்கும்போது 1வது மற்றும் 23வது படைப்பிரிவு. இதை நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி கூடாது, கிளியரா இருக்கணும். சரிங்களா? இப்ப இந்த கழகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது பிரிட்டிஷ்க்கு வந்து இது எப்படி தெரிய வருது அப்படின்னா துப்பாக்கி சவுண்ட் வந்து கேக்குது. சரிங்களா? யாருக்கு அப்படின்னா கார்பரேட் பியர்சி. இவர் வந்து பிரிட்டிஷ் படையை சேர்ந்தவர் தான். இவருக்கு கேட்ட உடனே என்ன டக்குன்னு வந்து அடுத்த ஆக்ஷன் வந்து பண்றதுக்குள்ளவே இவருடைய கதையை வந்து முடிச்சிடுறாங்க. சரிங்களா? நம்ம இந்திய சிப்பாய்கள் வந்து கார்பரேட் பிஎஸ்சி வந்து போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் முதல் பலி யாருன்னு பார்க்கும்போது கர்னல் ஃபேன்போர்ட். சரிங்களா? இந்த நம்ம இந்திய சிப்பாய்கள் வந்து வேக வேகமா வேலூர் கோட்டையை வந்து அவங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வர பார்த்து படையெடுத்து துப்பாக்கியால சுட்டும் பிரிட்டிஷுடைய அதிகாரிகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து காலி பண்ணிட்டே வராங்க. அப்படி சுட்டுட்டே வரும்போது முதல் பலி யாருன்னா கர்னல் ஃபேன்போர்ட். சரிங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்கும்போது இப்ப நம்ம வீட்டுக்கு எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது களைச்சு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஃபேன் போடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேன். சரிங்களா? அப்ப இங்க ஃபர்ஸ்ட் பலி வந்து ஃபேன் போர்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கர்னல் மீகாரஸ். சரிங்களா? இவரு வந்து பிரிட்டிஷ் படையை சேர்ந்தவர் தான். இவரை வந்து கொலை பண்ணிடுறாங்க. அடுத்தடுத்து கொலை பண்ணிட்டே வரும்போது அந்த வேலூர் கோட்டையில இருந்த முக்கிய அதிகாரிகள் எல்லாருமே, அதாவது பிரிட்டிஷ் ராணுவத்தை சேர்ந்த முக்கிய அதிகாரிகள் எல்லாருமே வந்து கொண்டுட்டே வராங்க. அப்படி யார் யாரை கொண்டாங்க அப்படின்னா மேஜர் ஆம்ஸ்ட்ராங், லெப்டினன்ட் எல்லி, லெப்டினன்ட் பாப்ஹாம். சரிங்களா? இதை வந்து கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. கர்னல் ஃபேன்போர்ட் முதல் பலி யாரு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அடுத்து யார் இருந்தது? மீகாரஸ். இதே வந்து கொஸ்டினா கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது? முக்கியமான அதிகாரிகள் எல்லாருமே வந்து கொண்டுட்டாங்க இல்லையா? அப்ப வேலூர் கழகத்துல, அதாவது வேலூர் கோட்டையில இருந்த இந்திய சிப்பாய்கள் அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றாங்க. இப்பதான் எக்ஸிக்யூட் பண்றாங்க. பதே ஹைதரை உடனே வந்து அந்த வேலூர் கோட்டைக்கு தலைவரா வந்து அறிவிச்சிடுறாங்க. சரிங்களா? புதிய ஆட்சியாளரா அறிவிச்சிடுறாங்க. உடனே வந்து அந்த வேலூர் கோட்டையில இருந்த புலி உருவம் பொறித்த கொடியை வந்து திப்புடைய கொடியை ஏத்திடுறாங்க. சரிங்களா? இதுதான் அந்த திப்புடைய கொடி. இதை வந்து ஏத்தி இவரோட அரசரா வந்து அறிவிச்சிட்டாங்க. யார? பதே ஹைதரை. அதாவது பிரிட்டிஷுடைய கொடியை வந்து இறக்கிறாங்க, திப்புவோட கொடியை வந்து ஏத்திடுறாங்க. இது எல்லாத்தையும் அதாவது கோட்டைக்கு வெளியே இருந்த ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி வந்து தெரிஞ்சுக்கிட்டு யாரு அப்படின்னா மேஜர் பூட்ஸ். சரிங்களா? இவர் கோட்டைக்கு வெளியே இருந்தவர். இவர் அங்க கோட்டைக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நுழைய பாக்குறாரு. ஆனா இவரால நுழைய முடியல கோட்டைக்குள்ள. உடனே என்ன பண்றாரு? பிரிட்டிஷ் படையை எப்படியாச்சும் வந்து காப்பாத்தி ஆகணும், வேலூர் கோட்டையை நான் உங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கர்னல் கில்லஸ்பி. சரிங்களா? இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டையில இருந்த பிரிட்டிஷ் படைக்கு தலைமை தாங்க யாருன்னா இந்த கர்னல் கில்லஸ்பி. இவருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. சரிங்களா? லெட்டர் எழுதி இது மாதிரி வேலூர் கோட்டையில இது மாதிரி ஆயிடுச்சு, உடனே ஹெல்ப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி கேப்டன் ஸ்டீவன்ஸ் கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. சரிங்களா? உடனே கர்னல் கில்லஸ்பி என்ன பண்றாரு? ராணிப்பேட்டையில இருந்து வேகமா வந்து கிளம்பி வேலூருக்கு வந்து வந்துடுறாரு. சரிங்களா? வந்த உடனே அவருடைய யாரு அவர் கூட வந்தது, என்ன படை வீரர்கள், யார் யாரு, எந்த படையை சேர்ந்தவங்க, யார் யார் வந்தாங்க அப்படின்றத பார்க்கும்போது கேப்டன் யங் தலைமையில 19வது குதிரைப்படை, உட்டோஸ் தலைமையில 7ஆம் குதிரைப்படை. சரிங்களா? இந்த படை எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆனா இவர் வந்து அந்த கழகத்தை வந்து அடக்க வந்து போகல. ஏன் அப்படின்னா வேலூர் கோட்டைக்கு வந்துட்டாரு, பீரங்கி வர வரைக்கும் வெயிட் பண்றாரு. சரிங்களா? பீரங்கி வந்துச்சுன்னா இன்னும் ஈஸியா இருக்கும், அந்த வேலூர் கோட்டைய வேகமா தகர்த்துட்டு நம்ம ஈஸியா உள்ள போயிடலாம் அப்படின்றதுக்காக பீரங்கி வர வரைக்கும் வெயிட் பண்றாரு. சரிங்களா? அப்படி வெயிட் பண்ணும்போது 10 மணி அளவுல கென்னடி தலைமையில இன்னொரு குதிரைப்படையும் வந்து சேர்ந்துடுது. லெப்டினன்ட் பிளாகிஸ்டன் தலைமையில பீரங்கியானது வந்தது. சரிங்களா? பீரங்கி வந்த உடனே அந்த வெளிவாசல், கோட்டையுடைய வெளிவாசல் கதவை வந்து தகர்த்துட்டு எல்லாரும் வந்து உள்ள போயிட்டாங்க. கர்னல் கில்லஸ்பி தான் வந்து இந்த வேலூர் கழகத்தை அடைக்கிறாரு. சரிங்களா? 15 நிமிஷத்துலயே அந்த வேலூர் கழகத்தை அடைக்கிறாரு. சரிங்களா? 15 நிமிஷத்துக்குள்ளவே அந்த மொத்த வேலூர் கோட்டையும் பிரிட்டிஷான ஜில்லஸ்பி கையில எடுத்து வந்துடுது. ஓகேங்களா? ஜில்லஸ்பினாலும் கில்லஸ்பினாலும் ஒண்ணுதான். புக்ல வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க, ரெண்டுமே ஒண்ணுதான். சரிங்களா?
ஈஸியா வந்து வேலூர் கோட்டை இவங்களுடைய கண்ட்ரோல்ல வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த வேலூர் கோட்டையில இந்த இந்திய சிப்பாய்கள் வந்து தாக்குனாங்க இல்லையா, அதுல எவ்வளவு பேர் வந்து உயிரிழந்தாங்க. இந்திய சிப்பாய்களும் தாக்குனாங்க, பிரிட்டிஷ் வீரர்களும் தாக்குனாங்க. இதுல எவ்வளவு பேர் வந்து உயிரிழந்தாங்க அப்படின்னா 800 வீரர்கள் வந்து பிணமாக இருந்தாங்க. அதாவது செத்து போய் கிடந்தாங்க அங்கங்க. இதை யார் சொன்னது அப்படின்னா, அங்க நேர்ல பார்த்த ஒருவர் வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. சரிங்களா? இதையும் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல, நோட் பண்ணிக்கோங்க. 600 வீரர்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரணை பண்ணி அவங்களை வந்து ஜெயில போட்டுறாங்க. சரிங்களா? இன்னும் சில பேரை வந்து விசாரணைக்கு அனுப்பினதுக்கு அப்புறமா குற்றவாளிகள்லாம் வந்து தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா, அதுல யார் யாரு 6 நபர்கள். 6 நபர்களை வந்து பீரங்கிலியை கட்டி சுடுறாங்க. சரிங்களா? இது மாதிரி பீரங்கிலியை கட்டி அவங்களுடைய உடம்ப வந்து சுற்றுவாங்க. அவங்களுடைய உடம்புல ஒரு பார்ட்ஸ் கூட இருக்கிறதே தெரியாது. மொத்தமே வந்து பர்ஸ்ட் ஆயிடும். சரிங்களா? 5 நபர்களை வந்து தூக்குல போட்டுறாங்க. தூக்குல போட்டு கொலை பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? கடைசியில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பதே ஹைதர் இருக்காரு இல்லையா, இந்த கிளர்ச்சிக்கு வந்து தலைமை தாங்கினார் பதே ஹைதர், திப்புவுடைய மகன்கள் அப்புறம் ஃபேமிலியும் சேர்த்து கல்கத்தாவுக்கு வந்து அனுப்பி விட்டுறாங்க. யாரு? இந்த பிரிட்டிஷ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து. சரிங்களா? ஏன்னா இவங்க இங்கே இருந்தாங்கன்னா இன்னும் ஒரு கிளர்ச்சி வந்து வேற ஏதாச்சும் கிளர்ச்சி உருவாக்கிட்டாங்கன்னா அப்ப நம்ம இவங்களை போய் அடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் சேர்ந்து கல்கத்தாக்கு அனுப்பிடுறாங்க. கர்னல் சின்னஸ்பீக்கு வந்து இந்த கழகத்தை ஒடுக்கியதால 7000 பகோடாக்கள் வந்து பிரிட்டிஷ் தலைமையில கொடுக்குறாங்க. அப்ப இந்த பிரிட்டிஷ் ஹெட்டா இருந்திருப்பாங்க இல்லையா இந்த வேலூர் கோட்டைக்கு, அவங்களாம் என்ன பண்ணிருந்தாங்க, அவங்களாம் வேஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிழக்கிந்திய கம்பெனி இவங்க என்ன பண்றாங்க, ஜான் கிரடாக், அக்னியும், வில்லியம் பெண்டிங் இவங்க எல்லாரையும் வந்து பணி நீக்கம் செஞ்சிடறாங்க. நீங்களாம் வந்து வேலை செய்ய தேவையில்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பதவி நீக்கம் செஞ்சிடறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இவங்கள இங்கிலாந்துக்கு திருப்பி அனுப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்திய சிப்பாய்கள் இவங்க கூட இருந்து சிறப்பா செயல்பட்டவங்க யார் யாரு அப்படின்றத பார்க்க போறோம். 23ஆம் படைப்பிரிவு 2வது அணி. சரிங்களா? இந்த படைப்பிரிவுல சிறப்பா செயல்பட்ட இந்திய சிப்பாய்களுக்கு சிறப்பா ஒரு வழி நடத்தி சென்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சுபேதார் ஷேக் ஹாடம் மற்றும் ஷேக் ஹமீத். ஜமேதார்ல ஷேக் ஹுசைன். சரிங்களா? 1ஆம் படைப்பிரிவு 1வது அணியில 2 சுபேதார்கள், ஜமேதார் ஷேக் காசிம். இந்த ஷேக் காசிம் இவங்க எல்லாருமே வந்து சிறப்பா செயல்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஜமாலுதீன் பார்த்திருப்போம் இல்லையா, இன்னும் 2 பேர் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே வந்து பார்த்திருந்தோம். அவங்களும் வந்து சிறப்பா செயல்பட்டாங்க. கடைசியில என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இல்லையா அந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. அதாவது வாபஸ் வாங்கிட்டாங்க. அவங்களே அதாவது அந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இல்லையா அந்த விதியை கொண்டு வந்தவங்களே வந்து இங்கிலாந்துக்கு திருப்பி அனுப்பிட்டாங்க. இந்த ரூல்ஸ் மட்டும் எதுக்குன்னு சொல்லிட்டு இதையும் வந்து வாபஸ் வாங்கிடுறாங்க. 113 ஐரோப்பியர்கள் மற்றும் 350 சிப்பாய்கள் வந்து இந்த வேலூர் கழகத்துல கொலை செய்யப்பட்டாங்க. 800 பேர் இருந்ததா செய்தி வெளிவந்தது. இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். கடைசியில வந்து அந்த வேலூர் சிப்பாய்கள் இருக்கிறாங்க இல்லையா, வேலூர் கழகத்துல ஈடுபட்ட சிப்பாய்கள் எல்லாம் கூப்பிட்டு விசாரணை பண்ணி அவங்களுக்கு நீதிமன்றங்களை கூப்பிட்டு விசாரணை போட்டு அந்த குற்றவாளிகள்லாம் வந்து தண்டனை எப்ப கொடுத்தாங்கன்னா 1806 செப்டம்பர் 23 கொடுத்துடுறாங்க. சரிங்களா? 1806 இந்த வேலூர் கோட்டையில நடந்த கழகமானது இந்த வேலூர் கோட்டையில மட்டும் முடிஞ்சு போல இன்னும் ஒரு சில பிளேசஸ்லயும் இந்த கழகமானது வெடிச்சுது. அப்படி எந்தெந்த இடத்துல வெடிச்சது அப்படின்ட்டு பார்க்கும்போது பெல்லாரி, சரிங்களா, வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூர், நந்திதுர்கம், சங்கரி துர்கம், இது எல்லாமே பெல்லாரி, வாலாஜாபாத், நந்திதுர்கம், சங்கரிதுர்கம் இது எல்லாமே வந்து சென்னை மாகாணம் மதராஸ் மாகாணத்துல இருந்தது. ஹைதராபாத், பெங்களூர் இது எல்லாமே மைசூர் அதாவது கர்நாடகால வரும். சரிங்களா? மைசூர் மாகாணத்துல வரும். இந்த வேலூர் கழகத்துடைய தோல்விக்கான ரீசன் என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டான தலைமை இல்லை. தலைமை அப்படின்னா அப்படி கரெக்டான தலைமையே இருந்தாலும் அங்க வந்து டைரக்டா அந்த வேலூர் கோட்டையில வந்து டைரக்டா எதுவும் பேச முடியாது இல்லையா, எல்லாமே வந்து ரகசிய பேச்சுவார்த்தை தான். அப்படி ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஒரு தலைவரே போயிட்டு எல்லா இடத்துலயும் சொல்ல முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. சரிங்களா? அதனாலதான் இவங்களால கரெக்டான தலைமை இல்லாதது ஒரு ரீசன். சரிங்களா? ஒரே நேரத்துல ஸ்டார்ட் பண்ணல. ஒரே நேரம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேட் பிக்ஸ் பண்ணது வந்து ஜூலை 13. ஆனா இவங்க கழகத்துல ஈடுபட்டது வந்து ஜூலை 10. இதனாலயும் வந்து இந்த கழகத்துக்கு ஒரு தோல்வி ஒரு ரீசனா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பிரித்தாளும் கொள்கை அப்படின்னா இந்து முஸ்லீமை வந்து பிரிச்சு வச்சு இந்தியருக்குள்ளவே வந்து ஒரு வேறுபாட்டை உருவாக்குனாங்க. யாரும் இந்த பிரிட்டிஷ். சரிங்களா? ராணுவ படையிலையும் இது மாதிரி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தாழ்வாவும் நடத்துனாங்க. இது வந்து ஒரு ரீசனா இருந்துச்சு.
இப்ப இந்த வேலூர் கழகம் நம்ம ஃபுல்லா பார்த்தாச்சு. இந்த வேலூர் கழகத்தை வச்சு அறிஞர்கள் ஒரு சில கூற்றுகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன கூற்றுகள் அப்படின்னா, இந்திய விடுதலைக்கு தமிழர்களே முன்னோடி. இது யார் சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா நான் சஞ்சீவி. சரிங்களா? இதுக்கு ஷார்ட்கட்டா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தமிழ் பெயர் முன்னே சஞ்சீவி பின்னே, அதாவது தமிழ் முன்னே சஞ்சீவி பின்னே இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ் பெயர் தானே முன்ன ஃபர்ஸ்ட்ல வரும். சஞ்சீவின்றது ஒரு வடச்சொல். அப்ப வட பெயர் வந்து பின்னாடி வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மருது சகோதரர்கள் நடத்திய போராட்டத்தின் தொடர்ச்சியா இது இருந்துச்சு அப்படின்னு சொன்னவர் கே ராசையன். சரிங்களா? போராட்டத்தை தொடங்குறவங்க யாரு, ஸ்டார்ட் பண்றவங்க யாருன்னா ராஜா தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 1806 வேலூர் கழகம் 1857 பெருங்கிளர்ச்சியின் ஒத்திகையாகும் அப்படின்னு சொன்னது யாருன்னா வி.டி. சவார்கர். சரிங்களா? உனக்கு எனக்கு ஒரு ஒத்திகை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுவாங்க இல்லையா, இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம 1806 நடந்த வேலூர் கழகம் வந்து ஃபுல்லா பார்த்தாச்சு. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் கண்டிப்பா நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. சரிங்களா? இந்த டாபிக்ல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.